ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்திங்கன்னா லுலு மாலில் நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் லுலு மாலுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதில் நிறைய கிளிப்பிங்ஸ் நான் எடுக்கலை, பட் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ vlog பாருங்கள். நிறைய பேர் வந்து லுலு மால் போயிருக்க மாட்டீங்க, அதாவது கேரளாவில் இருக்கிறது போகலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா பொருளும் ஒரே இடத்துல பொதுவாக மாலில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஜூடியோங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஷாப்பில் எல்லாமே ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும். வெளியில் நம்ம நார்மலாக ஜூடியோ ஷாப் நம்ம போகும்போது என்ன ரேட்டோ, மால்னாலும் கொஞ்சம் கூட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாமல் சேம் ப்ரைஸ் 199 299 டாப் அதே மாதிரி சேம் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயே வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருந்துச்சு. ரேட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ஜென்ஸ்க்கு நார்மல் ஷர்ட்டு ஒரு 1200 ரேட்டில் இருந்தே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், யூனிக் கலர்ஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு. ஸோ இந்த சைட் போனீங்கன்னா ஷாப் நம்ம பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, மெயினே பிள்ளைங்க விளையாடக்கூடிய கேம்ஸ் தான். இந்த ஷூஸ் பார்த்திங்கன்னா 199 ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே எல்லோ கலரில் இருந்துச்சு, ஆனால் ஹஸ்பண்ட் எடுக்கலை. இன்னும் பிள்ளைங்களோட கேம்ஸ் பார்த்திங்கன்னா மொத்த கேம்ஸு நம்ம வெளியில் தனித்தனியாக நம்ம விளையாடக்கூடிய எல்லாமே இங்கே ஒரே மால்லேயே நம்ம எல்லாமே அட்வென்ச்சர் கேம்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணலாம். நான் நிறைய வீடியோஸ் எடுக்கலை, பட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரிப்பு இது மாதிரிலாம் லீவ் டயத்தில் பிளான் பண்ணும்போது இந்த சைடு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பிள்ளைங்களை நல்லா விளையாட வைக்கணும், என்ஜாய் பண்ணணும், நீங்களும் பண்ணணும் அப்படின்னா போகலாம். அது மட்டும் இல்லாமல் லன்ச் பார்த்திங்கன்னா மால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஹைடெக்கான ரேஞ்சில் தான் இருக்கும். ரேட் அப்படின்லாம் இல்லை, அஃபோர்டபுளாக நார்மலாக வெளியில் எப்படி ஹோட்டல்ஸில் ப்ரைஸஸ் இருக்குமோ அதே ரேட்டில் தான் உள்ளே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது ட்ரிவாண்ட்ரம் கேரளா சைடு ஏதாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா ஒன்றே கண்டிப்பாக மாலில் வந்து நீங்கள் ஷாப் பண்ணுறதுக்கும் கேம்ஸ்க்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்.
Waffles. Okay, serve பண்ணுறேன். ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய போகோவில் பார்த்துருப்போம். ஏறி இந்த லைட்டிங் மாதிரி இருக்கும். இந்த பசங்களுக்கு கையில் வந்து ஒரு சென்சார் பேண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை போயிட்டு கரெக்டாக அதில் டச் பண்ணணும், அதில் டிக் ஆகும் அப்படின்னா அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் எதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ என் பையன் கொஞ்சம் நல்லா பண்ணால், பாப்பாக்கு தான் அந்த மவுண்டைன் கிளிப் மாதிரி இந்த கயிறுலலாம் பிடிச்சி ஏறுற அந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற முடியலை. ஸோ அவங்களால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டாங்க. உள்ளார குட்டி குட்டி குட்டியாக நிறைய ஒவ்வொரு லேயராக ஒவ்வொரு இதில் இருந்துச்சு. ஒன்று வந்து கீழே இருந்து மேலே வரும் லைன் இருக்கும். அந்த ஒவ்வொரு லைட்டும் ஓடி ஓடி மேலே ஏறி போய் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி. சும்மாவே பிள்ளைங்க ஜம்ப் பண்ண மாட்டாங்க. ஆர்ம்ஸ் ஸ்ட்ரென்த்து, லெக்கு வந்து தை ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கா. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். நம்ம நார்மலாக சொன்னால் பிள்ளைங்க வீட்டில் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது உள்ளே விட்டனால நல்லா எஃபெக்டிவாக இருந்தது பிள்ளைங்களுக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வெளியில் போனாலும் அந்த மொபைல் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வரல. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஏறுறது இறங்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பால் கேமில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரெட் லைட் இருக்குது, அதை டச் பண்ணணும். நிறைய பால்ஸ் இருக்குது. மேலே ஏறி நிற்கும்போது நம்மளை கீழே தள்ளி தள்ளி விட்டுட்டே இருக்கனால ஏறவே முடியல. ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் கேம், நாட் அ குரூப் கேம். இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான்னா தான்
ஏறும்போது தங்கச்சி வந்து பால் பிடிக்க சொல்லி அதுக்கு மேலே 2 பால் வச்சு தங்கச்சி பிடிச்சிட்டு அவன் ஏறி மேலே டச் பண்ணிட்டான் லைட்டாக. அடுத்தது அவன் பிடிக்கும் போது அவன் தங்கச்சி டச் பண்ணான். அந்த மாதிரி ஒரு குரூப் கேமாகவே 2 பேரும் அச்சீவ் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஏறு பிடிச்சி ஏறு. அவ்வளோதான், அப்படிதான். சூப்பர். ஏறு அடுத்து. அப்படிதான். சூப்பர். அதுதான் மேலே பிடிச்சிக்கோ. பேண்ட் அந்த கையில் மாற்றிக்கோ. ஜோயல் பேண்ட் அந்த கையில் மாற்றிட்டு டச் பண்ணு. அப்படிதான். சூப்பர். ஏறு. மெதுவா ஜோயல், மெதுவா. ஏறு. சூப்பர். அப்படிதான். ஜோலின் கால் வச்சு பிடிச்சுக்கோ. அடுத்து இந்த கேம் வந்து பிள்ளைங்க பாட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் உள்ளார இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சேர்ந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் இருந்தால் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கலாமே. ஏன்னா அதெல்லாம் நான் போகோவில் தான் பார்த்துருக்கேன். அட்வென்ச்சர் சொல்லிட்டு இந்த பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து வாட்டருக்குள்ளார பலூன் மாதிரி அதுக்குள்ளார இருப்பாங்க. வாட்டருக்குள்ளார ஃபைட் மாதிரி இருக்கும். ஆப்பிள் அந்த ஒரு பால் மாதிரி இருந்துட்டு உருண்டு போய் ஃபைட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹோல் மால் நான் ஜஸ்ட்டு ஒரு பிளேஸில் இருந்தே எடுத்தேன். இந்த மால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சர்க்கிளாக இருக்கும், ஏக்கர் கணக்கில். அதனால பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர்லேயே மோர் தென் 35க்கு மேலே ஷாப்ஸு. இடையில வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல்ஸ் அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஈவன் ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கனாலே அவ்வளோ நீட்டாக இருக்கும். எங்களுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் டச்சப்புக்கு நாங்கள் ஆஃப்டர்நூன் போனோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போதே 7க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருந்து நாங்கள் குடித்தோம். ஸோ இங்கே பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைட் பார்க்கிங், ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே பார்க்கிங் அந்த மாதிரி இருக்கும். ஒரே நேரத்தில் அதெல்லாம் என்னால் வீடியோஸ் எடுக்கவே முடியல. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் யாராவது ட்ரிப்பு பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா கேரளா சைடு கண்டிப்பாக இந்த மாலில் பாருங்கள். நார்மல் பீப்புள் கூட வந்து நம்ம ஷாப் பண்ணக்கூடிய ஒரு வசதி, அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு மால் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக திருப்பரப்பு ஃபால்ஸ் போனது எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.